எல்லா புகழும் இறைவனுக்கே. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கீழக்கரை கிச்சன். இன்னைக்கு நம்ம சேனல்ல பிரியாணி மாஸ்டர் சொல்லி கொடுத்த கொங்கு நாட்டு கல்யாண வீட்டு சீரக சம்பா சிக்கன் பிரியாணி எப்படி செய்யலாம்னு பார்த்துடலாமா? அதுக்கு முன்னாடி இப்போதான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போதான் நான் போடுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உடனே வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் இதுக்கு தேவையான மசாலாவை அரைச்சிக்கிடலாம். இதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் 4 கிராம் பட்டை, 2 கிராம் ஏலக்காய், 1 கிராம் கிராம்பு, 50 கிராம் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிறேன். வெங்காயம் லைட்டாக தோலோடு இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. 50 கிராம் இஞ்சி, 75 கிராம் பூண்டு, ஒரு பெரிய சைஸ் பச்சை மிளகாய், அரை கைப்பிடி அளவு புதினா, இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கிறேன். அரைச்சி எடுத்த அந்த மசாலா கூட 7-8 முந்திரியும் சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துட்டேன். இப்போ இது இருக்கட்டும். அடுத்ததாக சீரக சம்பா ரைஸில் தான் இன்றைக்கி நான் சிக்கன் பிரியாணி செய்ய போகிறேன். இந்த ரைஸை யூஸ் பண்ணி நம்ம பிரியாணி செய்யும்போது பிரியாணி நல்ல மனமாக இருக்கும். கோயம்புத்தூரை பொறுத்த வரைக்கும் பாஸ்மதி ரைஸ்க்கு பதிலாக சீரக சம்பா ரைஸ் தான் மேக்ஸிமம் யூஸ் பண்ணுவாங்க. இப்போது சீரக சம்பா ரைஸ் எடுத்தியாச்சு. இதை 2 தண்ணி அலசிட்டு அரை மணி நேரம் ஊற வச்சுக்கிடுறேன். பிரியாணியை பொறுத்த வரைக்கும் அரிசியை கண்டிப்பாக ஊற வச்சுட்டு தான் சமைக்கணும். அப்போ தான் ரைஸ் உதிரியாக கிடைக்கும். அப்புறமா இதை நம்ம சிக்கனில் செய்ய போகிறதுனால இன்றைக்கி 3/4 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். இதை மஞ்சத்தூள் போட்டு நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம செய்ய ஆரம்பிச்சிடலாம். இதுக்கு ஒரு பாத்திரத்தில் 1/4 கப் ஆயிலும் 1/4 கப் கீயும் சேர்த்துக்கிறேன். இது நல்லா சூடானதுக்கப்புறம் இதில் கட் பண்ணி வச்சுருக்கிறேன் 100 கிராம் பல்லாரி வெங்காயத்தை சேர்த்துக்கிறேன். இப்போது வெங்காயம் நல்லா பொன்னிறம் மாற வரைக்கும் வதக்கி விட்டுக்கிடலாம். பிரியாணியை பொறுத்த வரைக்கும் ஆனியனோட கலர் நல்லா சேஞ்ச் ஆகி வரணும். இப்போ பாருங்கள், வெங்காயத்தோட கலர் இந்த அளவுக்கு சேஞ்ச் ஆகிடுச்சு. அடுத்து இதில் 1 ஸ்பூன் சில்லி பவுடரும் மீதி வச்சுருக்கக்கூடிய புதினாவையும் சேர்த்துக்கிறேன். இந்த பிரியாணியில் சேர்க்குறதுக்கு 1 கைப்பிடி அளவு புதினா, 1 கைப்பிடி அளவு மல்லியில் எடுத்திருக்கேன். பாதி புதினாவை நான் அரைக்கிறதுக்கு சேர்த்துட்டேன், மீதியை இப்போ சேர்த்துருக்கேன். இந்த மாதிரி எண்ணெயில் மிளகாத்தூள் சேர்க்கறதுனால பிரியாணி நல்லா கலராக கிடைக்கும். ஸோ தீயை லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, இல்லைன்னா கருகிரும். நெக்ஸ்ட்டு இதில் நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்கிற இந்த மசாலா பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். யூஸ்வலாக நம்ம பிரியாணி செய்கிறதுக்கு பிரியாணி மசாலா சேர்ப்போம். பட் இன்றைக்கி நான் இதுக்கு மசாலாவை அரைச்சி சேர்த்துருக்கேன். இந்த மாதிரி செய்யும்போது நல்ல மணமாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். நெக்ஸ்ட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். இந்த ஸ்டேஜில் உப்பு சேர்க்கறதுனால கீழே அடிப்பிடிக்காது. இப்போது இதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் இதை நல்லா வதக்கி விட்டுக்கிடலாம். அடுத்ததாக இதில் கட் பண்ணி வச்சுருக்கிறேன் 100 கிராம் தக்காளியை சேர்த்துக்கிறேன். இப்போது தக்காளியும் நல்லா மேஷ் ஆகிற வரைக்கும் இதை வதக்கி விட்டுக்கிடணும். இந்த பிரியாணியை நம்ம குக்கர்லேயும் செய்யலாம். பட் இன்றைக்கி நான் தம் போட்டு செய்கிறதுனால பாத்திரத்தில் செஞ்சுருக்கேன். எங்கள் வீட்டில் 2வது பெருநாளைக்கு தான் இந்த சிக்கன் பிரியாணி செஞ்சோம். ஃபஸ்ட்டு பெருநாளைக்கு நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்ததுனால அதை தடப்புடலாக பண்ணியாச்சு. இப்போ மசாலாவோட ராஸ்மெல்லாம் போயிடுச்சு. அடுத்து நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க சிக்கனை சேர்த்துக்கலாம். என்ன கோயம்புத்தூரை பொறுத்த வரைக்கும் சிக்கன் மட்டனோட பீசஸ் சின்னதாக தான் இருக்கும். பட் நான் எப்பவும் சேர்க்குற மாதிரி கொஞ்சம் பெருசாக சேர்த்துருக்கேன். பிரியாணி பீசஸே இதை விட சின்னதாக இருக்கும். சுக்கா கிரேவிலாம் வைக்கிறதா இருந்தால் அது இன்னும் சின்னதாக இருக்கும். அந்த மாதிரி ரொம்ப சின்ன பீசஸாக நம்ம கட் பண்ணி வாங்கி சேர்த்தோம்னா அதை தேடி கண்டுபிடிச்சி எடுக்கிறதே ரொம்ப கஷ்டம். ஸோ அதனால் நான் எப்போவுமே கொஞ்சம் பெருசாக தான் சேர்ப்பேன். சிக்கன் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டியாச்சு. இப்போ லைட்டாக எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் இதில் 50 ml தயிர் சேர்த்துக்கிறேன். தயிர் சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நம்ம எந்த அளவுக்கு மசாலாவை வதக்குறோமோ அந்த அளவுக்கு பிரியாணி நல்ல வாசனையாக இருக்கும். பெருநாள் அன்னைக்கு காலையிலையும் மதியானத்துக்கும் நம்ம மட்டன் செஞ்சதுனால அடுத்த நாள் சிக்கனில் பிரியாணி கேட்டிருந்தாங்க பசங்க. சீரக சம்பா ரைஸை யூஸ் பண்ணி கொங்கு நாட்டு ஸ்டைலில் பண்ணியாச்சு. இது பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். நாங்கள் ஊரில் இருக்கும்போது பாஸ்மதி ரைஸில் தான் பிரியாணி செய்வோம். ஆனால் இங்கே வந்ததுக்கப்புறம் பாஸ்மதி ரைஸ் யூசேஜ் கம்மியாயிடுச்சு. மேக்ஸிமம் சீரக சம்பா ரைஸில் தான் செய்கிறோம். அடுத்ததாக ஒரு பெரிய சைஸ் பச்சை மிளகாயும் 1 கைப்பிடி அளவு கட் பண்ண மல்லி இலைகளையும் சேர்த்துக்கிறேன். இப்போது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கிடலாம். ஃபஸ்ட்டு புதினாவை சேர்த்து வதக்கணும். இப்போது மல்லி இலையை சேர்த்து வதக்கி விட்டுக்கிறேன். இதை நம்ம அப்படியே வதக்கும் போது கீழே ட்ரை ஆகி அடிப்பிடிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ நம்ம மசாலா அரைச்சோம்னா அந்த மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அலசி அதையும் சேர்த்துக்கிறேன். இப்போது சிக்கனும் தண்ணி விடும். இதை நம்ம மூடி போட்டு கொஞ்சம் நேரம் குக் பண்ணிக்கிடலாம். எவ்வளோதான் நம்ம மட்டனில் பிரியாணி செஞ்சாலும் பசங்களை பொறுத்த வரைக்கும் சிக்கன் பிரியாணினா ரொம்ப இஷ்டம். இந்த சிலிண்டர் தட்டுப்பாடான நேரத்தில் நம்ம குக்கரில் இந்த பிரியாணி செய்யலாம். பட் இன்றைக்கி நான் தம் போட்டு செய்கிறதுனால கல்யாண ஸ்டைலில் செய்கிறதுனால இந்த மாதிரி சட்டியில் செஞ்சுருக்கேன். இப்போது மூடி போட்டு கறியை வேக வச்சுக்கிறேன். கறி பாதி குக் ஆனதுக்கப்புறம் இதில் நம்ம ரைஸை சேர்த்துக்கிடலாம். இப்போது பிரியாணிக்கு கிரேவி ரெடி ஆகிடுச்சு. நல்லா கமன்னு இருக்குது. இதை ரைஸ் கூட இல்லைன்னா டிஃபன் கூட சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். இதை ஒரு டைம் நல்லா கலந்து விட்டுட்டு இதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன். இன்றைக்கி நான் 1 கப் அரிசிக்கு 2 கப் அளவு தண்ணி சேர்த்துருக்கேன். ஒவ்வொரு அரிசிக்கு தகுந்த மாதிரியே தண்ணி மாறுபடும். ஸோ ரைஸ் குக் ஆகாத மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம எக்ஸ்ட்ரா தண்ணி சேர்த்து கூட குக் பண்ணிக்கிடலாம். பட் ரொம்ப தண்ணி சேர்த்துறாதீங்க, குழஞ்சிரும்.
நீங்கள் எடுக்கிற 1/2 கிலோ அரிசி எத்தனை கப் வருது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி வந்து 1 கப் அரிசிக்கு 2 கப் அளவு தண்ணி வச்சுக்கோங்க. இப்போது தண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டு கொதிக்க வச்சுக்கிறேன். தேவைப்பட்ட உப்பு சேர்த்துக்கோங்க. எப்போவுமே நம்ம பிரியாணி செய்யும்போது கொஞ்சம் பெரிய பாத்திரமாக யூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து ஃபைனலாக பிரியாணியை வந்து கிளறி விடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அரிசியும் வந்து உடையாமல் கிடைக்கும். இப்போ இதை மூடி போட்டு தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் நம்ம அரிசியை சேர்த்துக்கிடலாம். இப்போது தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. மூடி ஓப்பன் பண்ணிவிட்டு ஊற வச்சு வச்சுருக்கிற அரிசி சேர்த்துக்கிடுறேன். பொதுவாக பசங்களுக்கு மட்டன் பிரியாணியை விட சிக்கன் பிரியாணி தான் ரொம்ப பிடிக்கும். சிக்கனில் என்ன செஞ்சாலுமே வந்து விரும்பி சாப்பிடுவாங்க. சிக்கன் பிரியாணியோட முடியாது, சிக்கனை ஃப்ரை வேறு பண்ணணும். இப்போ தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இதில் நம்ம ரைஸை சேர்த்துக்கலாம். அது என்ன உங்கள் ஊரில் மட்டும் 3 பெருநாள் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்பீங்க. ஸோ எங்கள் ஊரில் நான் சின்ன வயசுலேருந்து 3 பெருநாள் தான் கொண்டாடிட்டு வர்றோம். ஆனால் 5 நாள் வந்து மணல் மேடு போட்டிருப்பாங்க. ரைஸை சேர்த்ததுக்கப்புறம் இதில் பாதி லெமனை புழிஞ்சு சேர்த்துக்கிடுறேன். எப்போவுமே எங்கள் ஊரை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு பெருநாள் அன்னைக்கு டிஃபனுக்கு தான் வந்து இம்பார்ட்டன்ட் கொடுப்போம். ஸோ வந்து நெக்ஸ்ட் டே தான் வந்து பிரியாணி செய்வோம். எங்கள் ஊர்லேயும் எல்லாரும் அப்படின்னு சொல்ல மாட்டேன். ஸோ ஒரு சில பேர் வந்து மார்னிங் டிஃபன் வந்து சிம்பிளாக செய்வாங்க, மத்தியானத்துக்கு வந்து பிரியாணி செய்வாங்க. பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இடியப்பச்சோறு, வெள்ளடை, கரியானோ, வட்டலப்பன்னு சாப்பிட்றதுனால அதுவே ஹெவியாக இருக்கும். ஸோ மதியானத்துக்கு வந்து ஹெவியாக வந்து பிரியாணி சாப்பிட முடியாது. ஸோ அதனால மதியானத்துக்கு வந்து சிம்பிளாக செய்வோம். நெக்ஸ்ட் டே வந்து இந்த மாதிரி காலையில் வந்து சிம்பிளாக செஞ்சுட்டு மதியானத்துக்கு வந்து பிரியாணி செய்வோம். இப்போ ரைஸை சேர்த்து ஒரு கிளறிட்டு மூடி போட்டு தண்ணி எல்லாமே உள்ளே போனதுக்கப்புறம் இதை நம்ம தம் போட்டுடலாம். நம்ம ரைஸ் சேர்த்ததுக்கப்புறம் அடிக்கடி கரண்டியை வச்சு கிளறக்கூடாது, ரைஸ் உடஞ்சிரும். இப்போ பாருங்கள் தண்ணி ஓரளவுக்கு உள்ளே போயிடுச்சு. நம்ம தம் போட்டுடலாம். சிக்கன்கிறதுனால இது சீக்கிரமே வெந்துடும். இதுவே மட்டன் பீஃபாக இருந்தால் வேகிறதுக்கு டைம் எடுக்கும். நீங்கள் கேஸ் யூசேஜ் கம்மியாகன்னு நினச்சிங்கன்னா மட்டன் பீஃபை வந்து குக்கரில் வேக வச்சு கூட சேர்க்கலாம். இப்போ இதை நான் தம் போட்டுக்கிறேன். ஸோ இதுக்கு ஒரு பழைய தோசைக்கல்லை கீழே வச்சுட்டு இதை மூடி போட்டு இதுக்கு மேலே வந்து இஞ்சி அடிக்கிற உரலை வச்சு க்ளோஸ் பண்ணிடுறேன். ஸோ அப்போ தான் வந்து ஆவி எதுவுமே வந்து கேப் வழியாக வெளியே போகாது. ஸோ நான் இந்த மாதிரி தான் வந்து தம் போடுவேன். நீங்கள் எந்த மெத்தடில் போடுவீங்களோ அதே மாதிரி போட்டுக்கோங்க. தீயை ரொம்ப லோ ஃப்ளேமில் வச்சுட்டு தம் போட்டுக்கோங்க. இதை 15 to 20 மினிட்ஸ் வந்து தம் போட்டேன். ஸோ 5 மினிட்ஸ் கழிச்சு மூடி ஓப்பன் பண்ணிவிட்டு நான் ரைஸை காமிக்கிறேன் பாருங்கள். வாவ், பிரியாணி நல்லா மணக்க குலையாமல் உதிரியாக வந்திருக்கு. நம்ம இந்த சைஸில் சிக்கன் போட்டால் தான் சிக்கன் பீசஸ் வந்து ஃபைனலாக முழுசாக தெரியும். இல்லைனா வந்து எங்கே இருக்குதுன்னே தெரியாது, தேடி கண்டுபிடிக்க வேண்டியதாக இருக்கும். இதுக்கு சைடிஷாக சிக்கன் ஃப்ரை, ஆனியன் ரைத்தா, அவிச்ச முட்டை வச்சு சாப்பிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், கம்மன்னு கொங்கு நாட்டு கல்யாண வீட்டு சீரக சம்பா சிக்கன் பிரியாணி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்கள் எல்லாருக்குமே பிடிக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல். தேங்க்யூ.